சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்ட பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்படும் சதவிகித மாற்றத்தை காண்க. 8th நியூ புக்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எண் இருக்கு, அதுல முதல்ல 25% அதிகரிச்சிட்டாங்க. அதிகரித்தல்னா பிளஸ் போட்டுக்கணும், சரிங்களா? இதே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 25% இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எண்ணில் 20% குறைச்சிடுறாங்க. குறைக்கிறாங்க அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும், சரிங்களா? அப்போ அப்படின்னா அந்த எண்ணில் ஏற்படும் சதவீத மாற்றம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 25% இன்க்ரீஸ் பண்ணாங்களா, அப்போ நான் ப்ளஸ் 25ன்னு போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததா 20% குறைச்சாங்களா, அப்போ மைனஸ் 20 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்ததா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பிளஸ்ஸையும் இந்த மைனஸையும் பெருக்குங்க. பிளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ்னு வரும், அதை இப்படி போட்டுங்க. ஓகேவா, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் எந்த சிம்பிளும் தேவையில்லை, உள்ள அந்த 25யும் 20யும் அப்படியே பெருக்குங்க. 25யும் 20யும் பெருக்கிட்டு கீழே 100ன்னு போட்டுங்க. அவ்வளோதாங்க, இதை சுருனா ஆன்சர். அவ்வளோதான் மெத்தேடு, சரிங்களா? இப்போ பாருங்க, 25ல் 20 போச்சுன்னா 5ன்னு கிடைக்கும், ப்ளஸ் 5ன்னு கிடைக்கும், கரெக்டுங்களா? ஏன்னா 25ன்றது ப்ளஸில் இருக்குது, அப்போ ப்ளஸ் 5ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே சுருக்கலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அதுக்கப்புறம் இதில் பாதி ஒன்றுனா இதில் பாதி 5ன்னு வரும். ஓரஞ்சு 5 5 25ன்னு வரும். இங்கே நல்லா பாருங்கள், இங்கே 5, இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 5 அதை எடுத்து இங்கே போடுங்க. அப்போது ப்ளஸ் 5ல் மைனஸ் 5 போச்சுன்னா 0ன்னு வரும். 0னா எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ மாற்றம் இல்லை. ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. அவ்வளோதாங்க. இதே மாதிரி வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த டைப்பில் 2018 குரூப் 2 எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அதே மாதிரி 8th நியூ புக்கில் 3 சம் இருக்குது. அந்த 3 சம்மும் பார்த்தீங்கன்னா பலமுறை எக்ஸாமில் கேட்டான் போல இருக்குது. இது பாருங்கள், இந்த ஒரு சம் பார்த்தீங்கன்னா 2022 1ஆம் மாதம் 6ஆம் மாதம், அப்புறம் 2023 10ஆம் மாதம்னு 3 எக்ஸாமில் கேட்டு வச்சிருக்கான். அடுத்தது இந்த கேள்வி இது வரைக்கும் கேட்கல, மேபி நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதுக்கடுத்தது இது பார்த்தீங்கன்னா 2021 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டான், 8th நியூ புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 2019 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்கான், அதான் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் 2014 விஓ எக்ஸாமில் கேட்டிருக்கான், அது கூட நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடலாம். அதுக்கு அடுத்ததா இங்கே பாருங்க, 8th நியூ புக்கில் இருக்குது. இது 2022 8ஆம் மாதம் 6ஆம் மாதம், அப்புறம் 2023 5ஆம் மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்கான். பாருங்க, ஒவ்வொரு கேள்வி எத்தனை எக்ஸாமில் கேட்டிருக்கான் அப்படின்றது தெளிவாக பார்த்துங்க. இது ஃபைனலாக 2018 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு 7 கணக்கு போதும். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இதுக்கு அப்புறம் வேறு எதுவுமே இல்லை இந்த டைப்பில், சரிங்களா? ஸோ 7 கணக்கே பார்த்தாவே போதுங்க. சூப்பர்பா. ஸோ நான் ஃபஸ்ட்டு கணக்கு வந்துடுறேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபார்மேட் அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ஃபார்முலாலாம் தனியெல்லாம் கிடையாது, சரிங்களா? என்னன்னா இங்கே பாருங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100. நிறைய பேர் இது ஈஸி தான், நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க, சரிங்களா? இதாங்க ஃபார்முலா. அதாவது கொஸ்டினில் இப்போ எக்ஸு ஒய்ன்றது நான் சும்மா ஒரு பேருக்கு வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் பிக்யூன்னு வச்சுங்க, இல்லை உங்கள் பேர் கூட வச்சுங்க, ஓகேங்களா? முதல் லெட்ரு. இதில் என்னென்னா, இங்கே கொஸ்டினில் கொடுக்குற மதிப்பு எக்ஸுன்னு, சரிங்களா? ரெண்டாவது மதிப்பு ஒய்ன்னு. இதில் அதிகரித்தல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் போட்டுக்கணும். குறைதல் தள்ளுபடி இதெல்லாம் குறையிறது, கரெக்டா? நஷ்டம், அதுக்கப்புறம் தள்ளுபடி, குறைக்கிறாங்க அப்படின்லாம், டிக்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி ரேட்லாம் வந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? அவ்வளோதான், சரியா? இப்போ பாருங்கள், நான் ஒரு கொஸ்டினை வச்சுக்கிட்டு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. இதை நீங்கள் எழுதி கூட வச்சுங்க. எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் எதுக்கு இப்படி போகிறீங்களே புரியலையேன்னா இப்போ புரியும். பாருங்கள் இந்த கணக்கை. ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு, ஒருவருடைய வருமானம் 10% அதிகரித்து அதன் பின்பு 10% குறைகிறது. அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன சதவீதம் அப்படின்னு தான்
8th நியூ புக்லையும் 3 டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா இதே வேல்யூவில் 2018 குரூப் 2018 குரூப் 2 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க கொஞ்சம் டிங்க்ரிங் பண்ணியிருக்காங்க, அதை அப்போ சொல்கிறேன். என்னன்னா ஒருத்தரோட வருமானம் ஃபஸ்ட்டு 10% அதிகரிச்சிட்டாங்க. இப்போ இந்த 10% அதிகரிப்புன்னு சொன்னால் ப்ளஸ் போடணும். அப்போது நான் எக்ஸு தான் முதல், அப்போ 10% அதிகரிக்கிறாங்க, அப்போ ப்ளஸ் 10ன்னு போட்டுக்கிறேன். இப்போ புரியுதா பாருங்க? சூப்பர். அதான் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஏன்னா முதல்லையே 10% குறையுதுன்னு கூட சொல்லுவான், நான் தள்ளுபடின்னு சொல்லுவான், அப்போ மைனஸ் போடணும் முதல்ல. சரியா? அதுக்கு தான் அப்படி சொன்னேன், ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு. புரியுதுங்களா? ரைட்டுங்க. அடுத்தது அதன் பின்னர் 10% குறைக்கப்படுகிறது. அப்பயே ரெண்டாவதா இருக்கிறது ஒய். இவன் என்ன சொல்றான்? குறைதான். குறையுதுன்னா மைனஸ், அப்போ -10. புரியுதுங்களா? புரியுது. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த இடத்துல குழப்பிக்க கூடாது. அதாவது இங்க பிளஸ் இருக்கா, இங்க மைனஸ் இருக்கா, ரெண்டுத்தையும் பெருக்குங்க. ரெண்டுத்தையும் பெருக்கணும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ், மைனஸ், பிளஸ் இன்ட்டு பிளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, பிளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். இது நம்ம 10th கிளாஸ்ல சின்ன கிளாஸ்லாம் பார்த்துருப்போம். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லைனா கூட பிரச்சனை இல்லைங்க. ரெண்டு இடத்துலையும் பிளஸ் பிளஸ்ன்னு வந்தா இங்க பிளஸ்ங்க, ரெண்டு இடத்துலையும் மைனஸ் மைனஸ்ன்னு வந்தா அப்பவும் பிளஸ் தான். சேமா வந்தாவே பிளஸ்பா, அது பிளஸ்னா வரட்டும் மைனஸ்னா வரட்டும். புரியுதுங்களா? இந்த இடத்துல பிளஸ் பிளஸ்ன்னு வந்தாலும் இங்க பிளஸ் தான், இங்க ரெண்டு இடத்துலையும் மைனஸ் மைனஸ்ன்னு வந்தாலும் பிளஸ் தான். சேம் சிம்பிளா இல்லை ஏதோ ஒன்று சேம் பிளஸ் பிளஸோ மைனஸ் மைனஸோ சேமா வந்துச்சுன்னா இங்க பிளஸ் போட்டுக்கணும். சப்போஸ் ஒரு இடத்துல பிளஸ் ஒரு இடத்துல மைனஸ், இல்லை ஒரு இடத்துல மைனஸ் ஒரு இடத்துல பிளஸ் மாறி இருந்தா இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. ஏன்னா உங்களுக்கு புரியாதுன்னு சொல்றேன், எனக்கு அதெல்லாம் சொல்லிட்டா தெரியும்பான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். சரிங்களா? சூப்பருங்க. இப்போ பாருங்க, இதெல்லாம் அழிச்சு விட்டேன். அப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். புரியுதா? சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 10ஐயும் இங்க 10ஐயும் பெருக்கணும். இந்த பிராக்கெட்குள்ள இந்த பிளஸ் மைனஸை கொண்டு வரக்கூடாது, அதுக்கு தான் பிராக்கெட். சரிங்களா? பிளஸ் மைனஸை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு அர்த்தம். இவ்வளோதாங்க. இப்போ நான் போட்டது புரியுதா? இதை சுருக்குனா ஆன்சர். இந்த 10ல் ப்ளஸ் 10ல் -10 போனால் 0 வந்துடும். சரிங்களா? ஏன்னா கைச்சா இங்கே மைனஸ் இருக்கட்டும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், அப்போ ஓர் 1 வரும். அப்போ ஆன்சர் -1 அப்படின்னு வருது. அப்போ ஆன்சர் மைனஸில் வந்தா நஷ்டம் அப்படின்னு அர்த்தங்க. இதே ப்ளஸில் வந்தா லாபம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ -1 வந்தது. அப்போ -1 இங்கே பாருங்க, ஆப்ஷன் பி குறைவு கரெக்ட். ஸோ குறைவு நஷ்டம் எல்லாம் ஒன்று தான். புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்த கணக்கு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடகடன்னு ஹோம் மார்க்ஸ்லாம் பார்த்தா கொஷின் படிக்கும் போதே ஆன்சர் சொல்கிறீங்க. அடுத்ததா 12வது கேள்வி. இதான் இன்ட்ரோவில் பார்த்தோம். ஒரு எண்ணில் 25% அதிகரிக்கப்பட்ட பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்படும் சதவிகித மாற்றத்தை காண்க. 8th நியூ புக்கில் இருக்குது. இந்த கணக்கு கேட்கல எனக்கு தெரிஞ்சு. ஸோ வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நல்லா கவனிச்சுங்க. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100. அவ்வளோதாங்க. இதான் இதுக்கான ஃபார்மேட். இப்போ இவன் என்ன சொல்கிறான்? முதல்ல 10% அதிகரித்தல். அப்போ அதிகரித்தல்னா ப்ளஸ் 10 தான், இருங்க 25 சாரி 25% அதிகரித்தல், அதனால ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் 20% குறைகிறதுன்றான். குறையுதுன்னா மைனஸ் போட்டுக்கணும். அப்போ -20 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இது வரைக்கும் புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அவ்வளோதான். இப்போ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க. இந்த 20யும் 25யும் அப்படியே பெருக்கிங்க சாமி. ஓகேங்களா? டிவைடட் பை 100. இந்த பிளஸ் மைனஸ்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இப்போ இதை சுருகுனா முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் 25ல் -20 போனால் +5 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இங்கே பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த 2ல் பாதி 1, 10ல் பாதி 5, ஓர் 5 5 5 25. அப்போ இங்கே ப்ளஸ், இங்கே ஒரு 5 இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ -5ன்னு வருமா? +5ல் -5 போச்சுன்னா 0ன்னு வரும். மேபி கொஷினில் 0ன்னு கொடுத்தாலும் கரெக்டு தான்.
மாற்றம் இல்லை. ஏன்னா என்ன சேஞ்ச் ஆச்சு? ஒன்றுமே சேஞ்ச் ஆகல. அப்போ மாற்றம் இல்லை. ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. இப்போ பாருங்க, டக்குன்னு போடலாம். கரெக்டா? கரெக்ட். அடுத்த கணக்கு. அடுத்தது மூணாவது கணக்கு. இது 2021 குரூப் 1 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, 8th நியூ புக்லையும் இருக்குதுங்க. ஒரு கடைக்காரர் தகவல் பலகை ஒன்றை அதன் அடக்க விலையில் 15% அதிகரித்து குறித்து பிறகு 15% தள்ளுபடி வழங்குகிறார். இந்த பரிவர்த்தனையில் அவர் லாபம் அடைவாரா அல்லது நஷ்டம் அடைவாரா அப்படின்னு 8th நியூ புக்ல இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், நீங்க கணக்கு பெருசா போட வேண்டாம். ஏன்னா லாபம் நட்டம், லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. இது கூட இது வருங்க. இதை பாருங்க, இங்க மாற்றம் இல்லைன்னு சொன்னதுக்கு பதிலாக லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்னு சொல்லலாம், ஜீரோன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆப்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 3 விதமா இதுக்கு ஆப்ஷன் வரும், பார்த்துங்க. நான் சொல்றது இப்போ போன கணக்கு நான் தந்து சொல்றேன், சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது லாபமாகவும் இருக்கலாம் நஷ்டமாகவும் இருக்கலாம். என்னங்க கேள்வி? சரி, ஏதோ ஒன்று இருக்குது, வாங்க போடுவோம். ஸோ இப்போ இது எனக்கு லாபமா நஷ்டமா, அதாவது ஆன்சர் ப்ளஸில் வருமா மைனஸில் வருமா அப்படின்றதான் பார்க்கணும், சரிங்களா? அப்படி இல்லைன்னா போன கணக்கு மாதிரி ஜீரோ வரலாம். பார்ப்போம். முதல்ல 15 இங்கே நாங்கள் அந்த ஃபார்மேட் எழுதிக்கிறேன், உங்களுக்கு இப்பயே மக்கப் ஆயிடணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100, சரிங்களா? ஸோ இதான் ஃபார்மேட். அப்போ இந்த கணக்கில் 15% அதிகரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 15% குறைக்கிறாங்க. அதிகரித்தல் சொன்னதால முதல்ல ப்ளஸ் 15 எழுதிக்கிறேன். அடுத்தது குறைதல் சொல்கிறாங்க, அப்போ மைனஸ் 15 எழுதிக்கிறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இந்த 2 இடத்துலையும் ப்ளஸ் மைனஸ் வரத்தால இந்த இடத்துல மைனஸ் வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் அப்படியே பெருக்கி வந்துட்டான், 15 × 15 டிவைட் பை 100, சரிங்களா? ஓகே. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே ப்ளஸ் 15ல் மைனஸ் 15 போனால் ஜீரோங்க, கரெக்டா? அதுக்கப்புறம் இப்போ இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக பாருங்கள், இதான் பண்ணணும். இப்போ இதெல்லாம் சுருக்குனா இந்த 15 × 15 மேலே 15 பெருகி 100 வகுத்துனா புள்ளி வச்ச நம்பர் தான் வரட்டும். ஆனால் ஆன்சர் மைனஸில் வரும், கரெக்டா? ஜீரோ ஆகாது, கரெக்ட் தானே? புரியுதுங்களா? எப்படி பார்த்தாலும் புள்ளி வச்ச நம்பர் வரும். ஏன்னா 15 பெருகிட்டு 100 வகுத்தா கண்டிப்பாக புள்ளி வச்ச நம்பர் வரும். பட் எனக்கு அதை கண்டுபிடின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு ஆன்சர் மைனஸில் தான் வரும். மைனஸில் வந்தால் நஷ்டம். அப்போ ஆப்ஷன் பி நஷ்டம் தான் சரியான விடை. அவ்வளோதான், இதோட நிறுத்திக்கலாம், சரிங்களா? குரூப் 1 கொஸ்டின் ரொம்ப எளிமையாக கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ மேபி இதுக்கு ஆன்சர் சொன்னாங்கன்னா நீங்கள் சுருகி போடலாம். நீங்களே கூட ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 15 × 15 டிவைட் பை 100. ஆல்ரெடி இந்த 100க்கு எனக்கு தெரியல சார்னா நீங்கள் 15 பெருகிட்டு நான் கடைசி அடுத்த கொஸ்டின் விஏஓ கொஸ்டின் ஒன்று இருக்குது, அது நடத்தும் போது உங்களுக்கு புரியும் எப்படி புள்ளி வைக்கணும், சரிங்களா? ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ வருதுன்றது கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த கணக்கு போகலாமா? அடுத்தது இது ஓமார் கணக்குங்க. 14வது கணக்கு. ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைகிறது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு கேட்டான். அப்போ முதல் 30% அதிகரித்து சொல்லிட்டான், ரெண்டாவதான் 40% குறைதல் சொல்லிட்டான், சரிங்களா? அப்போ நீங்கள் எப்படி போடணும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100 இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்து ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் ஏ 10% அதிகரிப்பு, பி 10% குறைவு, சி 32% அதிகரிப்பு, டி 22% குறைவு. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க. அடுத்ததா 15வது கேள்வி. இது 2014 விஏவில். இதில் பார்த்தா இந்த புள்ளி வைக்கத்தை சொல்கிறேன். ஏன்னா இந்த கணக்கு பார்த்தல குரூப் 1 கொஸ்டின். இதில் இந்த புள்ளி வைக்கத்தை தெரில, மேலே நான் 15 பெருகிட்டேன், கீழே 100 இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த கணக்கு பார்த்தா ஈஸியாக போடலாம். என்னன்னா, ஒருவர் ஒரு பொருளை 3% லாபம் வைத்து விலை சொல்கிறார், பின்னர் 3% தள்ளுபடி அளிக்கிறார் எனில் அவர் அப்பொருள் விற்பது அப்படின்னு 2014 விஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்கான். இதில் என்னன்னா அப்படியே பாருங்க, டக்குன்னு போடலாமா? உங்களுக்கு கான்செப்ட் புரியுன்னு நினைக்கிறேன். முதல்ல லாபம்னு சொல்லிட்டான், அப்போ +3, நஷ்டம்னு சொல்லிட்டான் -3, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூணையும் மேலே பெருக்கி 100 வகுத்துறேன், அவ்வளோதானே? புரியுதுங்களா ஃபார்மேட் போட்டது? ஓகே. நெக்ஸ்ட்டு +3ல் -3 போனால் 0 ஆகிடுங்க. அப்போது இங்கே பாருங்கள் மைனஸ், இந்த மைனஸ் இங்கே இருக்குது, சரிங்களா? இந்த மைனஸ் இங்கே இருக்கு, 3 9 டிவைட் பை 100, சரிங்களா? ஓகே. இப்போது எவ்வளோதான் ஆன்சர்?
இப்போ கீழே 100 இருக்கு, இங்க பாருங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா புள்ளி இங்க வந்துருங்க. ஓகேவா? கீழே ஜீரோக்கள் எத்தனை கேன்சல் பண்றோமோ அத புள்ளிகள் இப்படி வரும். நான் ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறேன் பாருங்க, அப்படியே நவுந்துன்னு போகும். சரிங்களா? அப்போ என்ன வரும், ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா 0.9 வரும். ஓகேவா? அதான் புள்ளிங்க வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணா இங்க ஒரு ஜீரோ கிரியேட் ஆகி புள்ளிங்க வந்துடும். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஜீரோ இல்லை. அப்ப இதுக்கு எப்படி சொல்லலாம், 0.09. புரியுதுங்களா? இன்னும் தெளிவா சொல்றேன், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியலனா கூட ஆப்ஷன் வச்சு சொல்லிடலாம். இப்ப கீழே 2 ஜீரோ இருக்கு, அப்போ புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கணும். அவ்வளவுதாங்க. இருக்குதா 0.9ன்னு? அப்ப அதான் ஆன்சர். அப்போ 0.09 நஷ்டம், ஏன்னா மைனஸ்ல வருது. ஓகேவா? அது பாருங்க, இங்க குறிப்பிட்டே சொல்லியிருக்கேன் மைனஸ்ல இருக்கு. அப்ப ஏன்னா இங்க பாருங்க லாபமும் கொடுத்துருக்கான், நஷ்டமும் கொடுத்துருக்கான். ஸோ ஆப்ஷன் ஏ பி தான் கரெக்ட், நஷ்டம். சரிங்களா? தெளிவா புரியுதுங்களா? ரொம்ப ஈஸிங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி இதுதான், 16வது கேள்வி. 16வது கேள்வி என்ன சொல்லியிருக்கான்னா, 2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றுக்கு சமமான தள்ளுபடி சதவிகிதம். இப்ப என்னன்னா, ஒரு கடைக்கு நீங்க போறீங்க, அந்த கடையில ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, அங்க அந்த சேல்ஸ்மேன் பில் போட்டு கொடுப்பாருல்ல, இந்த ஷர்ட் எவ்வளோன்னு கேட்குறோம். அவர் என்ன பண்றாரு, 20% டிஸ்கவுண்ட் சார் இது இந்த ஷர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20% டிஸ்கவுண்ட் பண்ணி இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஷர்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த காசு வாங்கி போடுவாங்கல்ல, கல்லால் உட்காந்துருப்பாரு ஓனரு, அவர்கிட்ட எடுத்து போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு கொடுத்தா, நம்ம ஃப்ரெண்டு என்ன மச்சான் நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, எப்படிங்கிற, ஆள் பார்க்கவே முடியலையே, அடடா நம்ம ஃப்ரெண்டு என்ன சொக்காடுக்கு வந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 25% டிஸ்கவுண்ட் பண்றாரு. சரிங்களா? 100 ரூபாய் ஒரு ஷர்ட் விலைன்னா அதுல ஒரு 20% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் வருது, 80 ரூபான்னு வரும்னு வச்சுங்க. அந்த 80 ரூபாய்க்கு நம்ம ஃப்ரெண்டு கடை ஓனர் ஃப்ரெண்டு அவர் ஒரு 25% டிஸ்கவுண்ட் பண்றாரு. அப்போ ஓவராலா அந்த ஷர்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க, இதான் கேள்வி. ஏன்னா 2 பேர் போட்டிருக்காங்க இல்லையா, ஒருத்தன் 20 போட்டான், விலை குறைஞ்சி போச்சு, அந்த குறைஞ்ச விலைக்கு மறுபடியும் ஒருத்தன் 25 போடுறான். அப்போ 2 டைம்ஸ் வருது இல்லையா, ஓவராலா எவ்வளோ பர்சன்டேஜ். நீங்க அப்படியே டக்குன்னு நினைப்பீங்க 20 25 கூட்டினா 45, இது ஒரு கணக்கா, ஆப்ஷன் சிப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஏன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ ஒரு ஷர்ட்டு 100 ரூபாய்ங்க, அந்த ஷர்ட்டு 100 ரூபாயில் 20% டிஸ்கவுண்ட் பண்ணிடுறான், அப்போ 80 ரூபான்னு வந்துடும். சரிங்களா? இப்போ 80 ரூபாய்னா நீ 80 ரூபாய் கொடுக்கலான்னு போனால் அங்கே அந்த 80 ரூபாய்க்கு 25% டிஸ்கவுண்ட் போடுறாங்க. சரிங்களா? அப்போ 80 ரூபாயில் 25% கண்டுபிடிச்சுன்னா அதான் ரேட். அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, 100 ரூபாய்க்கு 20 25 டிஸ்கவுண்ட் பண்ணாதான் 45. ஆனா முதல்ல 100 ரூபாயில 20% டிஸ்கவுண்ட் பண்ணி 80 ரூபாய் மாத்திட்டாங்க. அப்போ 80 ரூபாய்க்கு 25% டிஸ்கவுண்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தொடர் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டாவே கன்ஃபியூஷன்லாம் ஆக வேண்டாம். நம்ம இப்போ நடத்தின ஃபார்மேட் அதுக்குள்ள கொண்டு வந்துருங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இதோ இருக்கு பாருங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100 அம்புடுதான். சரிங்களா? இப்போ ரெண்டுமே தள்ளுபடினா நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் மைனஸ், ஏன்னா தள்ளுபடினா குறைகிறது. ஓகேவா? நஷ்டம், தள்ளுபடி, குறைதல் எல்லாம் மைனஸ் தான். சரிங்களா? அப்போ முதல் 25% டிஸ்கவுண்ட், அப்போ மைனஸ் 20 25 20. சரிங்களா? 20% டிஸ்கவுண்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் 25% டிஸ்கவுண்ட், அப்போ மைனஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் சேமா இருந்தா, ப்ளஸ் ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான், மைனஸ் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான். இதை கன்ஃபியூஷன் இல்லாமல் புரிஞ்சுங்க. சரிங்களா? அப்போ இந்த 2 நம்பரையும் மேலே 20யும் 25யும் பெருகிடுறேன், கீழே 100 வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இதை சுருகுனா இதாங்க ஆன்சர். ஓகேவா? அப்போ மைனஸ் 20ல் மைனஸ் 25 கூட்டி தான் ஆகும், மைனஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ மைனஸ் 45ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ இங்கே பாருங்க, சுருக்கலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அதுக்கப்புறம் இதில் பாதி 1ன்னா இதில் பாதி 5, ஓரஞ்சு 5 5 25, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 5ன்னு வரும்.
அப்போ ஓவராலாக ஆன்சர் -45ல் +5 போச்சுன்னா -40 அப்படின்னு வருங்க. அவ்வளோ ஆன்சர். அப்போது மைனஸில் வருது தள்ளுபடி. அப்போ ஓவராலாக 40% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குது 40%? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இப்போ தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இது மாதிரி தொடர் தள்ளுபடின்னு சொல்லிட்டாவே இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்து போட்டிங்கன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? புரியுதுங்களா? ஃபைனல் கேள்வி. இது உங்களுக்கு ஹோம்வொர்க் சம். 2 கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்கிறார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் மற்றொன்றில் 10% நஷ்டமும் அவருக்கு ஏற்படுகிறது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்படும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு 2018 குரூப் 2ல கேட்டான். இந்த மாதிரி ஒரு வாட்ச் விற்றதால 10% லாபம், இன்னொரு வாட்ச் விற்றதால 10% நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாவே இப்போ அவருடைய சம்பளத்தில் 10% அதிகரிச்சுட்டு 10% குறைச்சா எவ்வளோ அவருடைய சதவீதம் மாற்றம் ஏற்படுது அப்படிலாம் கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் தான் இருக்குது. கேட்ட கேள்வியும் சதவீதத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த 594 நமக்கு கணக்கே தேவையில்லை. ஏன்னா பர்சன்டேஜில் கொடுத்துட்டு ஆன்சரும் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் அசல் தேவையே இல்லை. சரிங்களா? அப்போ டைரெக்டாக அந்த 10 லாபம்ன்றாங்களா +10ன்னு வச்சுங்க, நஷ்டன்றாங்களா -10ன்னு வச்சுக்கோங்க. ஸோ போன ஃபார்மேட்டில் எழுதணும்ல, அதே ஃபார்மேட்டில் எழுதுங்க, ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா? ஃப்யூச்சரில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் கூட இந்த மாதிரி அசல் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆன்சரை பாருங்கள், எல்லாமே இதில் எப்படி இருக்குது பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ நமக்கு அசல் தேவையில்லை. சரியா? புரியுதுங்களா? ஆப்ஷன் ஏ நஷ்டம் 90%, பி வந்து லாப சதவீதம் 5, சி வந்து நட்ட சதவீதம் 1, டி வந்து நட்ட சதவீதம் 7 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓவராலாக முடிஞ்சிருச்சுங்க. இந்த டைப் இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் கன்ஃபியூஷனே தேவையில்லை. நானும் வந்து பர்சன்டேஜில் நம்ம 7th 8th இருக்கிற எல்லா சம்மையும் நடத்திட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 சம் தான் இருக்கும். அதை கூட ஒரு வீடியோவில் போட்டுன்னா ஃபினிஷ், எல்லாமே 100% நடத்தியாச்சு. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.